Good morning, students. So, now we are going to see the points that highlight the importance of savings. In the last class itself, we have seen about savings and importance of savings, isn't it or not? So, future அப்படினா கண்டிப்பா savings ஒன்று இருந்தாதான் future வந்து that is it will be safe அப்படின்னு பார்த்தோம். future happinessக்காக பண்ணுறது தான் savings. அது both individual இருந்தாலும் சரி ஒரு business enterprise இருந்தாலும் சரி it is well and good அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். So, following points highlight the importance of savings. Savings எதுக்கு important அப்படிங்கிறத இந்த points மூலமாக நம்ம பார்க்கலாம். Money invested in deposit account, small savings schemes, mutual funds, life insurance policies, bonds of government companies, shares, etc. led to overall economic development of a country. So, எதுலெல்லாம் நம்ம மணி டெபாசிட் பண்ணுறது இன்வெஸ்ட் பண்ணுறது தட் இஸ் டெபாசிட் அக்கௌண்ட், ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஏதாவது, லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிஸ், பாண்ட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் கம்பெனிஸில் எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணுறது, இது எல்லாமே ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இது எல்லாமே வந்துட்டு ஓவரால் அதாவது மொத்தமாக கவர்மெண்ட் இது பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துலையும் இன்வெஸ்ட் பண்ணுறதும் வந்து ஓவரால் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் அ கண்ட்ரிக்கு வந்து இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா money invested in bank deposits facilitates employment generation in various sectors of economy and poverty alleviation. So, bank deposits la money invest பண்றது அப்படிங்கிறது வந்து employment generation, that is employment opportunities வந்து அதிகப்படுத்தும் in various sectors of economy and poverty alleviation, அதாவது poverty வந்து சுத்தமாக இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ தட்ஸ் த திங். நெக்ஸ்ட், the savings invested in bank deposits led to credit creation in the country. இதே பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறதுனால கிரெடிட் கிரியேஷன் கண்ட்ரியில் வந்து கிரெடிட் ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆகும், which in turn promotes industrial and agricultural development in a country. இதனால் இண்டஸ்ட்ரியல் அதாவது கண்ட்ரியோட இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் as well as agricultural development வந்து it will get increased and developed. Okay. ஸோ சேவ் மணி டு சேவ் ஆல். ஸோ மொத்தத்தில் மணி அப்படிங்கிறது நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா மற்ற எல்லா விஷயங்களும் வந்து எவ்ரி திங் வில் பி சேவ்ட் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, savings invested in government bonds and various institutions helps in great measure in building and strengthening the infrastructure facilities in a country. அதாவது என்ன அப்படின்னா கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறது அண்ட் ஆல்சோ வேரியஸ் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து எதை ஸ்ட்ரென்தன் பண்ணோம் அப்படின்னா ஒரு கண்ட்ரியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தட் இஸ் உள்கட்டமைப்புகள்னு சொல்லலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா மொத்தமாக ஒரு கண்ட்ரியோட ஃபுல் தட் இஸ் எக்கானமி எவ்ரி திங். ஓகே, அது எல்லாமே இன்வால்வ் ஆயிரும். அதை வந்து நம்ம ப்ராப்பராக வந்து ஃபெசிலிட்டேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. The country with higher savings can easily face the consequences of economic recession. So, என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்த திங் இஸ் தட் இஸ் ஒரு கண்ட்ரி வந்து நல்ல சேவிங்ஸ் ஹையர் சேவிங்ஸில் இன்வால்வ் ஆனாங்க அப்படின்னா அவங்க எந்த ஒரு சுச்சுவேஷனையும் எல்லா எக்கனாமிக் ரெசிஷனையும் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். எக்கனாமிக் ரெசிஷன் அப்படின்னா டிக்ளைன் இன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஓகே, லாஸ் மணி இந்த மாதிரி எதை வேணாலும் சொல்லலாம். எக்கனாமிக்கலாக ஒரு கண்ட்ரி வந்து டிக்ளைன் ஆகிறது. ஸோ மணி சேவ் பண்ணி வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரியான டைமில் கூட என்னவா இருக்கும், இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் தட் கண்ட்ரி. The bad consequences of inflation can be met easily with strong savings. Inflation அப்படின்னா ப்ரைஸ் ரைஸ் ஆகிறது, அதை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. தட் இஸ் ப்ரைஸ் வந்து ரைஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த சுச்சுவேஷனில் கூட சேவிங் ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா இதை வந்து என்ன பண்ண முடியும், அந்த சுச்சுவேஷனையும் ஈஸியாக ஃபேஸ் பண்ண முடியும். As a result, the evil fact of soaring prices can be controlled. Soaring prices அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா it is nothing but அதாவது வந்து ப்ரைஸ் வந்து ரைஸ் ஆகுது இல்லையா, அதாவது வெரி ஃபாஸ்ட் இன் ரைசிங் ப்ரைஸஸ், இன்ஃப்ளேஷன் பீரியட் அப்படின்னு பார்க்குறோம். அதே வந்து சோரிங் ப்ரைஸஸ் அப்படின்னா அந்த ப்ரைஸ் வந்து வெரி ஃபாஸ்ட்லி இட் வில் ரைஸ். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கும் சேவிங்ஸ் அப்படின்னு ஒன்று இருந்தது அப்படின்னா அந்த சுச்சுவேஷனையும் ஈஸியாக ஓவர் கம் பண்ண முடியும். ஸோ வாட் ஆல் த திங்ஸ் வி ஹாவ் சீன் ஆர் த பாயிண்ட்ஸ் ஹைலைட்டிங் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சேவிங். எதுக்கு வந்து நம்ம சேவிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற இம்பார்ட்டன்ஸ் வந்து இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம். ஓகே, next one, personal investment avenues.
people invest the savings to gain financial security. எதுக்காக people வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க சேவிங்ஸா அப்படின்னா ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி, ஒரு செக்யூரிட்டி அவங்களுக்கு வேணும் ஃபியூச்சர் லைஃப்பில். ஓகே, ஃபார் தட் பர்பஸ் they are investing their savings in a various investment avenues for various purposes. அவங்க வந்து சேவிங்ஸ் அப்படிங்கிறது முடிவு பண்ணிட்டா வேரியஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூஸில் அவங்களுடைய சேவிங்ஸை வேரியஸ் பர்பஸ்க்காக, அதாவது நிறைய தேவைகள் இருக்கும். ஸோ அதுக்கு அக்கார்டிங் டு தட் they are saving. They may invest in various securities and wait for a stipulated period to get back their investments with higher value addition. ஸோ அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வேரியஸ் செக்யூரிட்டிஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ தே வில் வெயிட் ஃபார் சம் பீரியட் ஆல்சோ. எதுக்காகனா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து அவங்களுக்கு இந்த ஒரு ஹையர் வேல்யூ ஆஃப் அடிஷன் கிடைக்கும். கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா அது அந்த அமௌண்ட்டை வந்து ரொம்ப நாளைக்கு ஒரு பீரியடுக்கு வந்து வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்லேருந்து கண்டிப்பாக அதை விட ஒரு டபுள் த அமௌண்ட் வந்து தி கேன் ரிசீவ். அது எதில் சேவ் பண்ணி வச்சுருந்தாலும் கம்பல்சரியாக அந்த ஒரு ப்ராஃபிட் வந்து பீப்புளுக்கு உண்டு. ஸோ ஃபார் தட் பர்பஸ் தே ஆர் சேவிங். ஓகே, நெக்ஸ்ட் தேர் ஆர் 3 aspects which need to be considered before investing the money. மணி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 3 things they have to be consider, namely liquidity, ப்ராஃபிட்டபிலிட்டி அண்ட் சேஃப்டி. நம்ம கொடுக்குற அந்த போடுற அந்த சேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்து இஃப் தெர் இஸ் எனி பாசிபிலிட்டி ஆஃப் லிக்விடேஷன் இருக்கா, அது போடுறதுனால ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்கா, சேஃப்டி இருக்கா, இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸை வந்து ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணிக்கணும். இன் அதர் வேர்ட்ஸ், சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கேன் பி ஈஸிலி அண்ட் ரெடிலி என்கேஷ்ட் இன் த மார்க்கெட் வித்தவுட் எனி லாஸ். ஸோ சில சமயம் பார்த்தோம்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சிலதெல்லாம் வந்து ஈஸியாக என்கேஷ் பண்ணிக்கலாம், மார்க்கெட்டில் எந்த லாஸும் இல்லாமல் நம்ம போட்ட பணத்தை வந்து அவங்க தட் இஸ் தே கேன் கெட் பேக். Such investments are called liquid investments. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறது, கவர்மெண்ட் பாண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ் லைக் கோல்ட், சில்வர், பிளாட்டினம், இதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறது, இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் வெல் அண்ட் குட், இட் இஸ் சேஃப்டி. Okay, while certain other investments cannot be liquidated immediately, அதாவது உடனே இது பண்ண முடியாது, but they may fetch higher returns at maturity. இதிலெல்லாம் வந்து உடனே உங்கள் ப்ராஃபிட் வந்து தட் இஸ் அந்த இப்போ கோல்டில் போட்டாங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த கோல்டோட ப்ரைஸ் அதிகமாகிறப்போ கண்டிப்பாக வந்து தே கேன் கெட் மோர். பட் சில இதிலெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இமீடியட் தட் இஸ் ஹையர் ரிட்டர்ன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஷேர்ஸ், ரியல் அசெட்ஸ், டிபெஞ்சர்ஸ், பப்ளிக் டெபாசிட்ஸ், ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸ், இன்சூரன்ஸ் பாலிசிஸ், இதெல்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி இதுலாம் வந்து அதாவது எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா while certain other investments cannot be liquidated இமீடியட்டாக கிடைக்காது, பட் they may fetch higher. அதனுடைய ரிட்டர்ன்ஸ் எப்போ கிடைக்குன்னா அந்த மெச்சூரிட்டி டேட் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அப்போ வந்து they can fetch a higher price, பட் இமீடியட் இது வந்து இதில் வந்து கிடைக்காது. ஓகே, certain other investments offer higher income earnings prospects, but they are totally unsafe as in the case of சிலது வந்து ஆஃபர் உடனே வந்து உங்களுக்கு ஹையர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கக்கூடிய நிறைய இது இருக்குது, பட் அது வந்து சேஃப்டி வைஸ் பார்க்குறப்போ இட் இஸ் அன்சேஃப். லைக் கேம்பிளிங், சுதர்ன்னு சொல்கிறோம் இல்லையா, ஹார்ஸ் ரேஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது, லாட்ரி அண்ட் ஆல்சோ ஸ்பெக்குலேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் அதாவது பை ஆர் செல் இன் எக்ஸ்பெக்ட் ஆஃப் ப்ராஃபிட். நம்ம வந்து அது ஸ்பெக்குலேட் ஆகிட்டே இருக்கும், அதாவது மாறிட்டே இருக்கும். நம்ம வந்து வாங்குகிறோம் விற்கிறோம், பட் நம்மளுடைய தாட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வித் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ராஃபிட். ஓகே, பட் அந்த ப்ராஃபிட் அப்படியே இருக்குமா அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. இட் மே பி ரைஸ் அண்ட் ஃபால் இருக்கும். ஸோ ஸ்பெக்குலேட் ஆகிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து இந்த டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம் ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது வந்து அதிகம், பட் சேஃப் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அன்சேஃப். இதிலிருந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து எவ்வளோ சீக்கிரம் ப்ராஃபிட் இன்கம் வருதோ அதே அளவுக்கு சேஃப்டி வைஸ் பார்க்குறப்ப இட் இஸ் அன்சேஃப். நமக்கே தெரியும் நிறைய இடத்துல ஹார்ஸ் ரேஸ்னால் அந்த ஹார்ஸ் பர்டிகுலர் ஹார்ஸ் இஃப் இட் வின்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பர்சன் இன்வெஸ்ட் பண்ண பர்சனுக்கு ஒரு குட் ப்ராஃபிட் கிடைக்கும். பட் இல்லை அப்படிங்கிறப்போ தே won't get any profit, heavy loss தான் ஃபேஸ் பண்ணுவாங்க. Therefore, an individual investor has to park the surplus funds judicially so as to balance the liquidity, safety and profitability. ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் ஸோ ஃபைனலாக என்ன பண்ணணும்னா அவங்க கிட்ட இருக்கிற சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணி லிக்விடிட்டி, சேஃப்டி அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி இந்த மூணும் பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு அவங்க வந்து என்ன பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும். So following are some of the investment options available to individual investor. என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டருக்கு, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இஸ் Public Provident Fund, PPF. It is the safest long-term investment option for the investors in India. இது வந்து safest long-term investment யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா in India, இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுற இன்வெஸ்டர்ஸ்க்கு. It is totally tax free. இது வந்து tax free.
PPF account can be opened in a bank or a post office. Bankல open பண்ணலாம் இந்த account, இல்லை அப்படின்னா post officeல open பண்ணிக்கலாம். The money deposited cannot be withdrawn before 15 years. அதாவது 15 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த டெபாசிட்டட் அமௌண்ட் வந்து என்ன பண்ண முடியாது, வித்ட்ரா பண்ண முடியாது. அண்ட் அன் இன்வெஸ்டர் கேன் ஏர்ன் compound interest from this account. But இதிலிருந்து அவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், they can earn the interest. However, the investor can extend the time frame for the next 5 years if the investor does not opt to withdraw the amount matured for the payment at maturity date. அதாவது ஒரு 15 வருஷம் போடுறாங்க, மெச்சூரிட்டி டேட் வந்துருச்சு, திருப்பியும் இப்போ எடுக்க வேண்டாம், இன்னொரு 5 years எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா they can do it. So okay, PPF investor can take loan against PPF account when he or she experiences financial difficulties. அதே மாதிரி இந்த அக்கௌண்ட் வச்சுருந்தாங்க அப்படின்னா அதில் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டி இந்த இதில் வந்து அப்படின்னா அப்போ அந்த சுச்சுவேஷனில் இந்த அக்கௌண்ட்டில் வச்சு அவங்க வந்து they can also acquire loan வந்து அக்வயர் பண்ணிக்கலாம். That is PPF is Public Provident Fund. Next one is mutual funds. Mutual funds advertisementல நீங்களே டிவிலெல்லாம் பார்த்துப்பீங்க. The thing is, an individual investor who wants to invest in equities and bond with a balance of risk and return generally can invest in mutual funds. இதில் வந்து அவங்க ஒரு இன்வெஸ்டர் என்ன பண்ணணும்னா ரிஸ்கையும் அதில் வர ரிட்டர்னையும் பேலன்ஸ் பண்ணணும். ஸோ அந்த பேசிஸில் தான் வந்து இதில் வந்து என்ன பண்ண முடியும், இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியும். ரிஸ்க் அப்படிங்கிறது வந்து இதில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். Nowadays, people invest in stock markets through mutual fund. இப்போ people என்ன பண்ணுறாங்க அப்படின்னா they are investing in stock marketsல இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. through mutual fund மூலமாக என்ன பண்ணுறாங்க, they are investing. Systematic investment plan is one of the best investment options in India. Systematic investment plan அப்படின்னா ஒரு சிஸ்டமாக that is இப்படி தான் அப்படின்னு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பண்ணுறது வந்து இந்தியாவில் வந்து it is one of the most best and also in நல்ல ஒரு ஆப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பர்சன் வந்து என்ன பண்ணிக்கணும், ரிஸ்கையும் பேலன்ஸ் பண்ணிக்கணும் அண்ட் ஆல்சோ உங்களுடைய ரிட்டர்னையும் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன், direct equity or share purchase. An individual can opt for investment in shares. ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து they can go for. Okay, so the thing is, but he has to analyze the market price of various shares. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அந்த ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெருசில், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அந்த ஷேர்ஸோட இருக்கக்கூடிய மார்க்கெட் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறதையும் அவங்க வந்து they have to analyze. தட் இஸ் ஷேர்ஸ் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் எந்த லெவலில் இருக்குது, ஷேரோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணணும். ரெப்புடேஷன் ஆஃப் த கம்பெனி, எந்த கம்பெனியோட ஷேர் வாங்குகிறவங்களோ அந்த கம்பெனியோட ரெப்புடேஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். கன்சிஸ்டன்சி இந்த பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட், அவங்களோட டிவிடெண்ட் பேமெண்ட் எந்த அளவுக்கு இருக்குது. த நேச்சர் ஆஃப் த ப்ராஜெக்ட் அண்டர்டேக்கன் பை த கம்பெனி, எந்த மாதிரியான ப்ராஜெக்ட் அந்த கம்பெனி அண்டர்டேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் அவங்க செக் பண்ணணும். க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி இன் விச் அ கம்பெனி இஸ் ஆப்ரேட்டிங், அதாவது எந்த இண்டஸ்ட்ரிக்கில் அந்த கம்பெனி ஆப்ரேட் பண்ணுறாங்க, அவங்களுடைய க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது. பிஃபோர் இன்வெஸ்டிங், ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும், அவங்க வந்து கண்டிப்பாக வந்து இதெல்லாமே செக் பண்ணிக்கணும். ஓகே, if the investment is made for a long time it may yield good return. ஸோ ஷேர்ஸில் வந்து எல்லாமே ஓகே, தட் இஸ் எல்லாம் செக் பண்ணிட்டாங்க, எல்லாமே நல்லா இருக்குது, இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரியான ஷேர்ஸில் அவங்க லாங் பீரியடுக்கு வந்து ஃபார் அ லாங் டைம் இஃப் தேர் இன்வெஸ்டிங் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். ஹவவர் தட் இஸ் ஈக்குவலி ரிஸ்கி டு இன்வெஸ்ட் இன் ஷேர்ஸ் ஆஸ் தெர் இஸ் நோ guaranteed ரிட்டர்ன் தேரின். அதாவது அந்த ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறங்கிறது எப்படி இருந்தாலும் ஒரு ரிஸ்க் தான். என்ன இது கம்பெனியோட நேச்சர், அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ், க்ரோத், அது எல்லாமே செக் பண்ணாங்க அப்படின்னாலும் டிவிடெண்ட் வாட் எவர் இட் இஸ், இஃப் தே செக்டு ஆல்சோ கன்சிஸ்டன்சி, ரெப்புடேஷன் எல்லாம் செக் பண்ணாலும் ஃபைனலாக அந்த ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து மார்க்கெட்டோட சுச்சுவேஷன் பொறுத்து, ஸ்டாக் மார்க்கெட்டோட சுச்சுவேஷன் பொறுத்து இட் வில் சேஞ்ச். ஸோ அதுலேயும் வந்து ரிஸ்க் இஸ் தேர். நெக்ஸ்ட் ஒன், ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட். இது உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும், isn't it or not? ஸோ தட் இஸ் real estate is one of the fastest growing sectors in India. இந்தியாவில் பொறுத்த மட்டும் பார்க்குறப்போ it is a fastest growing sector. Buying a flat or a plot is supposed to be the best decision amongst the investment options. ஒரு பிளாட் இல்லைனா ஒரு ஃப்ளாட் வாங்குறது அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ குட் டெசிஷன். இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்க இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது, லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது இட் இஸ் அ good decision. The value of the real asset may increase substantially depending upon the area of location and other support facilities available therein. So அந்த லேண்ட் ஒரு பிளாட் எங்கே வாங்குகிறோம், அந்த ஏரியா சரௌண்டிங் ஏரியாஸ் எப்படி இருக்குது அண்ட் ஆல்சோ மற்ற சப்போர்ட்டிங் ஃபெசிலிட்டிஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து
அந்த லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ப்ராஃபிட்டாக இல்லையா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம். However, an investor in real estate has to be cautious and circumspect in verifying the genuineness of the title deeds before investing. அதாவது ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டைட்டில் டீட்ஸ், அந்த பத்திரம் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, டாக்குமெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறது, ஜென்யூனாக இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக அவங்க கீனாக வாட்ச் பண்ணணும். ஓகே. அண்ட் ஆல்சோ த ரெப்புடேஷன் ஆஃப் த செல்லர் ஆஃப் ரியல் எஸ்டேட்ஸ், அந்த இடத்த விற்கக்கூடிய அந்த ரியல் எஸ்டேட் ஓனர் வந்து ரெப்புடேஷன் செக் பண்ணிக்கணும். அவங்க ப்ராப்பராக நல்ல முறையில் விற்கிறாங்களா, இது வரைக்கும் எந்த ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு அவங்களால தட் இஸ் பீப்புளுக்கு எதுவும் வரலையா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிவிட்டு தே கேன் இன்வெஸ்ட் இன் ரியல் எஸ்டேட். Next one is investing in metals. Investment in metals like gold, silver and platinum is one of the oldest and evergreen investment products. இது வந்து கோல்டில், சில்வரில், பிளாட்டினமில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எப்பவுமே நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம். இட்ஸ் அன் எவர்கிரீன் ஒன். ஓகே. The value of the metals rise slowly and steadily in line with the dynamic market conditions. மார்க்கெட் கண்டிஷன்ஸ் பொறுத்து அந்த கோல்டு மெட்டல்ஸோட ப்ரைஸ் வந்து ரைஸ் ஆகலாம், இல்லை ஸ்டெடியாக அப்படியேவும் இருக்கலாம். பட் இன்வெஸ்டர்ஸ் கேன் லிக்விடேட் த மெட்டல்ஸ் இமீடியட்லி இன் த மார்க்கெட் வித்தவுட் எனி லாஸ். அவங்க வந்து ப்ராப்பராக இன்வெஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணணும், மார்க்கெட்டோட எந்த லாஸும் வராமல் அந்த இதை வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும். பிசைட்ஸ் அன் இன்வெஸ்டர் கேன் ஆப்ட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்மேட் லைக் கோல்டு டெபாசிட் ஸ்கீம், கோல்டு ETF அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட், கோல்டு பார், கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் எக்ஸெட்ரா டு கெட் பெனிஃபிட் இன் த ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். ஸோ இதில் எல்லாம் வந்து எல்லாத்துலேயுமே கோல்டு அப்படிங்கிறதுல எல்லா இதுவும் வந்துடும். கோல்டு ETF, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட், கோல்டு பார், கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட், இது எல்லாமே வந்து ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் உங்களுக்கு திருப்பி ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய தட் இஸ் ப்ராடக்ட்ஸ். ஓகே. ஸோ தட் இஸ் இன்வெஸ்டிங் இன் மெட்டல்ஸ். Next thing is post office savings scheme. So there are different types of postal small savings schemes, namely post office savings account, post office recurring deposit account, post office fixed deposit account, FD, TD, RD, இதெல்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க. நம்ம வீட்டிலேயே வந்து திட் இஸ் பேரண்ட்ஸ் வந்து they will be depositing in the நியர்பை போஸ்ட் ஆஃபீஸில் டெபாசிட் பண்ணுவாங்க. போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் அக்கௌண்ட் ஸ்கீம், MIS, அதாவது மந்த்லி இன்கம் வர மாதிரி டெபாசிட். சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் அப்படின்னா தட் இஸ் ஏஜ்டு பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக. ஓகே. பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அக்கௌண்ட், PPF முன்னாடியே பார்த்தோம்னா அந்த மாதிரி. நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட்ஸ், NSC, கிசான் விகாஸ் பத்ரா, KVP, சுகன்யா சமிருதி அக்கௌண்ட், SSC. ஸோ இதெல்லாம் வந்து நேம் ஆஃப் த போஸ்டல் அக்கௌண்ட்ஸ். அதாவது நம்ம இப்போவே பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அப்பப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. இப்போ தட் இஸ் 2-3 years பேக் வந்து கேர்ள் சைல்டுக்கு ஒரு ஸ்கீம் அப்படின்னு சொல்லி தட் இஸ் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி புதுசாக போஸ்ட் ஆஃபீஸ் கீழே வந்து என்ன பண்ணுவாங்க, ஸ்கீம்ஸ் வந்து கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமா. இன்வெஸ்டர்ஸ் கேன் சூஸ் தம் அப்ராப்ரியேட் போஸ்டல் ஸ்கீம்ஸ் ஆஸ் பர் their நீட்ஸ். அவங்க நீட் எப்படியோ அவங்க நீட்க்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து ஒரு அப்ராப்ரியேட் ஸ்கீமை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். போஸ்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் இஸ் த சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இதில் வந்து எந்த ரிஸ்க் எதுவும் கிடையாது. ஓகே. ப்ராஃபிட் அப்படிங்கிறது கம்பல்சரி, அதேமாதிரி ரிஸ்க் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப லோ. ஸோ இட் இஸ் அ பெஸ்ட் சேவிங் ஸ்கீம். ஓகே. போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீம்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பப்ளிக் டெபாசிட்ஸ். நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, தட் இஸ் கம்பெனிஸ் வந்து பப்ளிக்கை இன்வைட் பண்ணுறது. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பப்ளிக் டெபாசிட்ஸ் ஆர் மோர் பெனிஃபிஷியல் தேன் த ஃபிக்ஸ்டு டெபாசிட் இன் த பேங்க். அதாவது பேங்க்கில் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டாக போடுறதை விட பப்ளிக் டெபாசிட் அப்படிங்கிறது பெனிஃபிஷியல் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் இந்த மேட்டர் ஆஃப் yielding குட் ரிட்டர்ன். அதாவது குட் ரிட்டர்ன் வரணும் அப்படின்னா பப்ளிக் டெபாசிட் இஸ் அ குட் டெபாசிட், தட் இஸ் மோர் பெனிஃபிஷியல். அண்ட் இன்வெஸ்டர் ஹேஸ் டு செலக்ட் த இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் வெரி கேர்ஃபுல்லி. அதாவது ஒவ்வொரு இன்வெஸ்டரும் வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் அப்படிங்கிறது வந்து ப்ராப்பராக கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும். he or she is not allowed to withdraw money before maturity. இதிலெல்லாம் பார்த்தோன்னா அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைம் போட்டிருந்தாங்கன்னா அந்த பீரியட் ஆஃப் டைம் மெச்சூர்ட் ஆகிற வரைக்கும் அதை வந்து என்ன பண்ண முடியாது, they can't withdraw. However, the public deposits collected by companies and institutions do not offer any insurance benefits. ஆனால் வந்து இப்போ கம்பெனிஸ்லாம் இன்வைட் பண்ணுறாங்க இல்லையா, இப்போ அவங்களுடைய தேவைக்காக, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, தட் இஸ் சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ்க்காக. ஸோ அந்த மாதிரி இன்வைட் பண்ணி பப்ளிக் டெபாசிட் பண்ணுறப்போ, கம்பெனிஸ் கலெக்ட் பண்ணுறப்போ, இல்லை இன்ஸ்டிடியூஷன்ஸை கலெக்ட் பண்ணுறப்போ அவங்க வந்து they do not offer இன்சூரன்ஸ் பெனிஃபிட்ஸ் எதுவும் வந்து அந்த பப்ளிக் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, ஆஃபர் பண்ண மாட்டாங்க.
it does not come under the control of அதுவும் வந்து இந்த பப்ளிக் டெபாசிட் அப்படிங்கிறது it won't come under the control of Reserve Bank of India. The investors who are willing to invest for a long term can opt for public deposits. அதாவது இன்வெஸ்டர்ஸ் வந்து ரொம்ப லாங் டேர்ம்க்கு எனக்கு அது தேவையில்லை, ஜஸ்ட் நான் இன்வெஸ்ட் பண்ணணும் ரொம்ப பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா they can choose for the public deposits. Okay, but benefits அப்படிங்கிறது வந்து it is very less. Okay. Next one is bonds. Bonds are one of the ideal investment options for those investors who would like to invest their hard-earned money safely. அது கஷ்டப்பட்டு அவங்க வந்து that is earn பண்ண மணியை ப்ராப்பராக சேஃபாக அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா it is the best option என்ன அப்படின்னா bonds. Bonds are issued both by government and public and private sector companies and financial institutions. இது யார் யார் இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னா that is government issue பண்ணுவாங்க, public and private companies they will in sector companies and financial institutions issue பண்ணுவாங்க. Mostly, there are 4 types of bonds sold in India, namely government bonds, corporate bonds, bank and other financial institution bonds அப்படின்னு 4 types of bonds இவங்கெல்லாம் தான் bonds issue பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நம்ம மணியை எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஐடியலாக இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா பெஸ்ட் எதுன்னு சொல்கிறாங்க பாண்ட்ஸா. ஸோ இதில் வந்து என்னென்னா டேக்ஸ் சேவிங் பாண்ட்ஸும் இருக்குது. The term bond is used for the debt collected by the government, while the term debenture is used when the corporates collect debt capital from the public. அதாவது பாண்ட் அப்படிங்கிற டேர்ம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா used for debt collected by the government வந்து கலெக்ட் பண்ணுறது, while debenture அப்படிங்கிறது வந்து corporate companies collect debt capital from the publicல இருந்து கலெக்ட் பண்ணுறது. இன்வெஸ்ட்மெண்ட் இன் பாண்ட்ஸ் இஸ் டோட்டலி ரிஸ்க் ஃப்ரீ. ஸோ பாண்ட்ஸில் டோட்டலாக நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இட் இஸ் டோட்டலி ரிஸ்க் ஃப்ரீ. Unit Linked Insurance Plans ULIP. Unit Linked Insurance Plan is a life insurance linked product which provides risk cover for the policy holder along with investment options to invest in any number of qualified investments such as stocks, bonds or mutual funds. இதில் என்ன அப்படின்னா இன்சூரன்ஸ் கவர் ஆகும், ப்ளஸ் அவங்க வந்து எதுலலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலாம், இதில் ஸ்டாக்ஸில், பாண்ட்ஸில், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இதிலெல்லாம். ஓகே, தட் இஸ் யூனிட் லிங்க்ட் இன்சூரன்ஸ் பிளான் ULIP. இன்சூரன்ஸும் கவர் ஆயிக்கும். ஓகே, இட்ஸ் அ லைஃப் இன்சூரன்ஸ் லிங்க்டு ப்ராடக்ட். And finally, bank deposits. Fixed deposits FD enable the investor to invest the money for a specific period. FD deposits நம்ம பார்த்துருக்கோம். fixed deposits இது வந்து investors வந்து ஒரு specific periodல அவங்க மணியை வந்து என்ன பண்ணி வச்சுக்கலாம், இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். The fixed deposit can be opened from a minimum period of 7 days to a maximum period of 10 years. அதாவது இந்த டெபாசிட் பார்த்தோம் அப்படின்னா எப்படி ஓப்பன் பண்ணுவாங்கன்னா மினிமம் வந்து 7 days, மேக்ஸிமம் பீரியட் பார்த்தோம் அப்படின்னா 10 years வரைக்கும் அவங்க வந்து ஃபிக்ஸ்ட் டெபாசிட் வந்து போட்டுக்கலாம். The fixed deposit holder can take loan against the fixed deposit receipt. அந்த fixed deposit receipt வச்சுட்டு அவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், they also take loan. The depositor cannot withdraw the fixed deposits before the maturity date. அதே மாதிரி அந்த டெபாசிட்டர் வந்து அந்த ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டை அந்த மெச்சூரிட்டி டேட்டுக்கு முன்னாடி அவங்க வித்ட்ரா பண்ணிக்க முடியாது, பட் அதில் லோன் வந்து அப்ளை பண்ணி they can get the loan from it. பட் அந்த டேட் அப்படின்னா அந்த டேட் வரைக்கும் 10 yearsனா 10 years வரைக்கும் அதை வந்து அவங்க வந்து என்ன பண்ணிக்க முடியாது, எடுக்க முடியாது நடுவில். நெக்ஸ்ட் ஒன் இஸ் that is in between they can't take it. Next, recurring deposit RD அப்படின்னு பார்த்தோன்னா account is another investment option for those people who earn regular income. ரெகுலராக இன்கம் ஏர்ன் பண்ணுற பீப்புளுக்கு வந்து இந்த recurring deposit அப்படிங்கிறது வந்து it is very very useful. This deposit can be opened for a minimum period of 1 year to a maximum period of 10 years. இங்கே பார்த்தோன்னா minimum period 1 year, maximum 10 years வரைக்கும் they can do so. The recurring deposit holder can take loan against the installments paid. That is இதுலேயும் வந்து they can take the loan in the installments அவங்க பே பண்ணுறாங்க இல்லையா, அதாவது இன்ஸ்டால்மெண்ட்ஸில் பே பண்ணுவாங்க அமௌண்ட். ஸோ அதில் வந்து அவங்க வந்து they can take loan from RD also. RD FD ரெண்டுலேயுமே வந்து they can take loan. So with this we are coming to the end of this lesson. So once again I am repeating, நம்ம business finance பார்க்குறோம். அதில் வந்து we have seen the meaning, definition, nature, significance. எந்தெந்த source of business finance அப்படின்னு 3 basisல பார்த்தோம். அந்த 3 basisக்குள்ள major divisions we have seen, isn't it or not? So major அப்படின்னு பார்க்குறப்போ on the basis of period, ownership and finally generation basis பார்த்தோம். அதில் short term, long term, medium term பார்த்தோம். And also many things, it is சேவிங்ஸ். அப்படி ஃபைனலாக நம்ம வந்தது என்ன அப்படின்னா சேவிங்ஸ் அப்படிங்கிறதுல வந்தோம். அந்த சேவிங்ஸில் என்னென்ன ஹைலைட் பண்ணுற இம்பார்ட்டன்ஸ் என்ன சேவிங்ஸ் பார்த்தோம். அண்ட் ஃபைனலி வி ஹேவ் சீன் பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூஸ். ஒரு பர்சன் எப்படி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க ஏர்ன் பண்ணக்கூடிய இன்கம்மை எப்படியெல்லாம் எந்தெந்த அவென்யூஸில், தட் இஸ் எந்தெந்த
ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி அவங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு பெஸ்ட் ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படிங்கிறதையும் we have seen. Okay, so with this we are coming to the end of the 19th chapter. Okay.